ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க தமிழன் பாலபாரதி பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று உதயனா மீட்டிங்கில் புலம்பிட்டாருங்க. ஏன்னா இப்போ இருக்கவங்க எல்லாருமே அரசியல்வாதி எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான். சீட்டு கட்டில் 13 ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லி உதயனா கேட்குறாரு. சீட்டு கட்டில் ஜோக்கர் இல்லாமல் சீட்டே விளையாட முடியாது, அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஓட்டு போட்ட 108 எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே ஜோக்கரா, விஜயனாவும் ஜோக்கரான், இவங்க மட்டும்தான் மன்னர்களாம், மன்னர் பரம்பரையான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. இந்த புலம்பல் நல்லா இருக்குது, இந்த கதறல் நல்லா இருக்குது. கூட ஆராசா, டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா, அப்புறம் நக்கீரன். எதுக்கு அந்த ஆளுக்கு நக்கீரன் பேர் வச்சாங்கன்னே தெரியல. அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன் அந்த ஆள். எடுவிட்ட பயலுகன்றதை எடுவிட்டன்னு சொல்லி ஒரு வார்த்தை, அசிங்கமான ஒரு வார்த்தையை மேடையில் சொல்கிறேன். நான் பேசலாம், நான் அரசியல்வாதி இல்லை, நான் பத்திரிகைக்காரன்னு சொல்லி தெனாவட்டா பேசுகிறாரு. எவ்வளோ ஒரு வன்மை இருந்தால் பாருங்கள். மக்கள் ஓட்டு போட்ட மக்களை அப்புறம் தப்பாக பேசலாமா, மீட்டிங் போட்டு அசிங்கப்படுத்தலாமா? ஆனால் இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுப்பாங்களாம், மற்ற யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். இப்படியே போகிற இடத்துல அப்புறம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க செய்கிற எல்லா அட்டூழியத்தையும். ஏன் இந்த வன்மம்னே தெரியலை. 5 வருஷமாக இருந்தவங்க சரியான அரசாங்கன்னு அந்த பிரச்சனையில் வந்திருக்குமா, அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. வந்த 15 நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ண முடியும்? ஏன் இந்த வெட்டி விளம்பரம் உங்களுக்கு? சொல்லுங்கள்.